சக்கரவள்ளிக்கிழங்கு சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். இன்றைக்கி சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா. அது வந்து எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்கு. சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 350 கிராம் சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் சீவி தண்ணிக்குள்ளே போடாமல் இட்லி பாத்திரத்து மேலே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது 350 கிராமு. அதே அளவுக்கு வெல்லமும் 350 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லோ கலரில் சக்கரவள்ளிக்கிழங்கு, அதனால் கலர் கூடுதலாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் சாஃப்ரான் எடுத்து வச்சுருக்கேன் பாலில் ஊற வச்சு. இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சம் பால், இந்த கார்ன்ஃப்ளவர் கலக்கிறதுக்கு ஒரு பால். சக்கரவள்ளிக்கிழங்க இதில் வச்சு இப்படி சீச்சுக்கிடுவோம். சீச்சா மேலாப்பில் நார் நின்றுக்கிறோம். அந்த மாவு மாதிரி இருக்கிறது மட்டும் உள்ளே விழுகும். இப்போ அப்படியே நம்ம செஞ்சோம்னா அல்வாவில் வந்து கொஞ்சம் நாராக இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி சீச்சிட்டோம்னா அடியில் வந்து நல்லா பியூராக அந்த மாவாக கிடைக்கும். இப்போ தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த நார் உள்ளதெல்லாம் தனியாக எடுத்துட்டோம். நார் இல்லாமல் இருக்கிறது சக்கரவள்ளிக்கிழங்கு கீழே இதில் வந்து பியூராக இருக்கும், நார் சுத்தமாக இருக்காது. இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா டெக்ஸ்டர் நல்லா வர்றது பதத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாக இருக்கும். இந்த பாலில் கரைச்சி அதில் சேர்த்துக்குருவோம். இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா பால் ஊற்றி கலக்கிட்டேன். இதை இந்த சக்கரவள்ளிக்கிழங்குல சேர்த்து கலந்துக்குருவோம். கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்குருவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை இதில் சேர்த்து அதுக்கு அரைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது இருக்கட்டும். இதை வடிகட்டி தான் நம்ம சேர்த்துக்கணும். இருக்கட்டும். கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நட்ஸில் வறுத்துக்கிடுவோம். இப்போ இந்த நட்ஸை 2ஐயும் லேசாக செவக்க வறுத்துக்கிடுவோம். இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை பூரா இப்போ எடுத்துக்கிறேன். நெய் இருக்குல்ல, இந்த நட்ஸ் வறுத்ததில் அதில் இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு கார்ன்ஃப்ளவரும் கலந்து வச்சோம்ல, அதை சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டு, இந்த நெய்யில் கொஞ்சம் வதக்கிட்டு அப்படியே இதில் சக்கரை பாகையும் ஊற்றிக்கிடுவோம். இந்த சக்கரை பாகை வடிகட்டி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு கார்ன்ஃப்ளவர் பால்லாம் கலந்தோம்ல, அதை வந்து இந்த வெள்ளைப்பாகில் சேர்த்து நல்லா கலக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா திக்காகும் போது அது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இப்போ கலருக்காக கொஞ்சம் எல்லோ கலராக இருக்க சேஃப்ரான் ஊற்றுறேன். லைட்டாக கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பதம் வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கண்டு இறக்கிடலாம். இப்போ வந்து இந்த நட்ஸுகள்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா நல்லா டெக்ஸ்டர் வந்துருச்சு. இப்படி தூக்கி இப்படி போட்டோம்னா பாருங்களேன், அதில் நிற்கும். இது ஆறுனா அப்படியே நல்லா கொஞ்சம் ஆறுச்சுன்னா உருண்டு வரும். இப்போ சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பதம். இப்படி எடுத்து உருட்டுனா அப்படி உருண்டு வரும். இதுதான் பதம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், இறக்கிக்கிறேன். சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு சாமிக்கு படைச்சிட்டு வந்துடுவோம் அல்வாவை. முருகருக்கு படைச்சிக்கிடுவோம் அல்வாவை. இப்போ இந்த அல்வாவை என் பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பார். எப்படி இருக்கு? சாதாரண அல்வாவை விட இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சக்கரவள்ளிக்கிழங்குல ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைகள், வளர்கிற குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்லது. இது வந்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தியும் அதில் இருக்குது அப்படின்றாங்க. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக செஞ்சு கொடுத்தா அதுங்களுக்கு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட